லைக் வீட்லேயே இருந்து நம்ம ஆன்லைனில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமாக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து $20 கொடுக்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. அதோட கிளாரிஃபிகேஷன்லாம் நம்ம கிளியர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து குவைட் ஹை தான் சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து ஜாப் ஏதாவது வந்து ட்ரை பண்ண முடியுமாக்கா, அதுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு என்னோட ஜாப் ப்ரொஃபைல் இன் லண்டன் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நிறைய மெயில்ஸ் அதுலேருந்து வந்துச்சு. பட் நான் அவங்ககிட்ட ரிப்ளை பண்ணதும் அதே தான். எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து அதை பற்றி பேக்ரவுண்ட் தெரியாத வரைக்கும் நான் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியாது, சஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. ஸோ ஏன்னா ஜென்யூனான சைட்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி அப்படி இல்லைன்னா வந்து இந்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணால் வந்து ஏர்ன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து லைக் வீடியோஸ் பார்த்தாலே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து லைக் நீங்கள் யூடியூப் போய் பார்த்தீங்கனாலே நிறைய அந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நான் பர்சனலாக ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியல என்னால். பட் இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபீட்பேக் வாங்கிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நல்லா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில். இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ப்ரொமோஷன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன். இது வந்து நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டு ஸ்டார்ட் வித் இந்த சைட் வந்து வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா check.com அப்படின்ற ஒரு வெப்சைட். இதை பற்றி நிறைய பேர் யூடியூப்ல போட்டிருப்பாங்கன்னு நான் வந்து நம்புறேன். நிறைய பேர் வந்து அதோட ப்ரூஃப்லாம் போட்டிருக்காங்க. பட் நான் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை செக் பண்ணியிருப்பீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ என் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க டீச்சிங்கில் இருந்தாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். இந்த இது போனீங்கன்னா, இந்த சைட் போனீங்கன்னா உங்களுக்கு நான் சைட்ல போடுறேன். அந்த சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ஸ்டூடெண்டா லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா டியூட்டர், தட் இஸ் நீங்க வந்து கைட் பண்ணலாம், டியூஷன் மாதிரி எடுக்கலாம். நீங்க ஆன்லைன் டியூஷன் மாதிரி தான் இது ஆல்மோஸ்ட். பட் நீங்க கண்டினியூஸா எடுக்க மாட்டீங்க. அந்தந்த நேரத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டவுட் இருக்கோ அதுதான் நீங்க கிளியர் பண்ண போறீங்க. பட் லாட் ஆஃப் ஏர்னிங் வந்து நான் இந்த பர்டிகுலர் சைட்ல வந்து பார்த்துருக்கேன். நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து $20 கொடுக்குறாங்க. தட் இஸ் ஹியூஜ் அமௌண்ட். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் ஓன்லி ஃப்ரம் இந்தியா, ஃபுல்லாக ஓவரால் வேர்ல்டு வைட்லேருந்து நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுனால அவங்களோட டவுட்ஸு, அவங்களோட கிளாரிஃபிகேஷன்லாம் நம்ம கிளியர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து குவைட் ஹை தான் சொல்லுவேன். நம்ம நார்மலாக வந்து டியூஷன் எடுக்கிற மாதிரி இது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் பிகம் அ டியூட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியல. அக்கா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதுனால அவங்களோடதும் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் வந்து பிகம் டியூட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போனீங்கன்னா எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஸோ நீங்க ஈஸியா வந்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு இது வந்துடும். ஸோ நீங்க அந்த மெயில் ஐடியில வந்து ஒன்ஸ் உங்களுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதில் கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா ஒரு டேஷ்போர்ட் மாதிரி போகும். அந்த டேஷ்போர்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு சின்னதாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அக்கா பண்ணதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவங்க வந்து மோர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க. அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் வந்து ஒரு டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் டெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஓப்பன் புக் டெஸ்ட்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைம் எடுத்து அது ஃபுல்லாக நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ண உடனே அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகணும். நீங்கள் அந்த இதில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. எல்லாமே உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லி லாகின் பண்ணி பார்க்கலாம். உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராவது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ, இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள ரீச் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. பேமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஹை லெவலில் நான் சொல்கிறேன். இந்த ஓவரால் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக டிக் பண்ணணும் அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. லைக் நிறைய வெப்சைட்ஸில் வந்து இதோட ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நிறைய வந்து யூடியூப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபிளாக இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவும் இதில் பே பண்ண போகிறதில்ல. அதனால வந்து கம்ப்ளீட்லி
சேஃப். அதனால வந்து நிறைய டெஸ்டிமோனி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கூட இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட சின்ன சின்ன டவுட்ஸ், உங்களோட கிளாரிஃபிகேஷன், நீங்க ஆன்லைன் டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து சூஸ் பண்றதுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் ஆன்லைனா ஆயிடுச்சு. எல்லாமே டியூஷனா இருக்கட்டும், இல்ல வந்து நம்மளுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்கறது எல்லாமே ஆன்லைன்ல போனதுனால இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இதுதான் போகணும் அப்படின்ற மாதிரி நான் புஷ் பண்ண மாட்டேன். பட் வந்து ஜென்யூனா இருக்கிறதுனால நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா ஏர்னிங் பிளாட்ஃபார்மா இருக்கு, நிறைய வந்து லைக் மோர் ஆஃப் டியூட்டர் அப்படின்றதுனால நீங்க படிச்சதும் வேஸ்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம யாரையோ வந்து அட்லீஸ்ட் வந்து வி ஆர் அசிஸ்டிங் சம் ஒன், இல்லைன்னா வந்து அவங்களை க்ரூம் பண்றதுக்கு, பர்சனலா அவங்களை க்ரூம் பண்றதுக்கு, பிளஸ் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது வந்து நம்மளுக்கு பர்சனலா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம வந்து கிராஜுவேட்டா இருந்தா கூட அட்லீஸ்ட் நம்ம அதை வந்து இதுல யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். பிளஸ் இது வந்து உங்களோட சிவி கண்டிப்பா வந்து ஒரு கெரியர்ல வந்து ஒரு ப்ரொஃபைல்ல நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து லைக் இப்போ வந்து நீங்க வந்து நியூ மதரா இருக்கீங்க, அதனால வேலை விட்டீங்க, இல்ல ஆனா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு, மோர் ஆஃப் எஜுகேஷன் பேஸ்டா போகணும்னு ஆசை இருக்குன்னா அந்த இன்பிட்வீன் பீரியட் நீங்க 2 years 3 years பிரேக் எடுக்கிறீங்கன்னா அந்த இன்பிட்வீன் பீரியட் நீங்க இதுல வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரொஃபைல. ஸோ தட் உங்களுக்கு வந்து அதுல டச் விட்டு போகாம இருக்கும். உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்றேன். அக்கா வந்து இப்ப பண்ணல, அதனால தான் என்னால சைட் ஓபன் பண்ணி காமிக்க முடியல. ஏன் அப்படின்னு சொல்றேன், இப்போ நீங்க ஒரு லைன்ல வந்து ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சேம் லைன்ல வந்து நீங்க இன்னொரு வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கா வந்து இப்போ ஆல்ரெடி வந்து வேற கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கண்டென்ட் டெவலப்பரா. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் டீச்சிங் மாதிரி தான், ஆனா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டென்ட் டெவலப் பண்ணி தராங்க. ஸோ அதனால வந்து இது வந்து அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. இன் பிட்வீன் அவங்களுக்கு வந்து லைக் செகண்ட் குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் இருந்தது பாத்தீங்களா, அப்போ வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க இதை. சோ அதனால தான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா வந்து இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டெஸ்ட் அந்த எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து சர்ச் பண்றதும் இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட், அதுலயும் அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏர்ன் அ லாட். ஸோ அதனால எப்போ உங்களுக்கு முடியுமோ அந்த டைம்ல மட்டும் நீங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க ஃபீட்பேக் கீழே சொல்லுங்க. ஸோ தட் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிமிலர் வெப்சைட்ஸ் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கனாலும் கண்டிப்பா கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அது கண்டினியூவா உங்களை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்டைனபிளா இருப்பாங்க. லைக் கண்டினியூ பண்ணி உங்ககிட்டயே வருவாங்க அவங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்ஷன் இருக்கு, நம்ம எந்த டியூட்டர் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால உங்களை பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களால ரீடைன் பண்ண முடியும். அப்படி ரீடைன் நல்லா நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ஏர்னிங் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், உங்களோட எஜுகேஷனை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளஸ் இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ தட் இந்த வீடியோக்கு வரவங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் தான் போவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும் எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க, நான் வந்து கண்டிப்பா ஆட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. Until next video, take care, bye.